லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்ட பத்தி கொஞ்சம் ப்ரோகிராம்ஸ் பார்த்தோம். இனிமே ஸ்டாக் பேஸ்ட் ப்ரோகிராம்ஸ் ஒரு 4, 5 பார்க்கலாம். இந்த வீடியோல ஸ்டாக்கோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ங்கிறது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இது என்ன ஃபாலோ பண்ணுதுன்னா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர். ஒரு பைல் ஆஃப் புக்ஸ் வைக்கிற மாதிரி. நம்ம இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து ஒரு எண்ட்லேருந்து தான் நடக்கும். அந்த எண்ட நம்ம வந்து டாப் அப்படின்னு சொல்லுவோம். நியூ புக்க ஆட் பண்ணாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்கிற புக்ஸ கொஞ்சம் எடுக்கணும்னாலும் சரி, டாப்ல இருந்து தான் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டாப் டவுன் ஆர்டர். ஸ்டாக்கோட காமனான எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ப்ரௌசர்ல நம்ம யூஸ் பண்ற பேக் மெத்தட். அப்புறம் எடிட்டர்ல நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த அன்டூ மெத்தட் பண்ணுவோம்ல. இதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர். கடைசியா பண்ணத ஃபர்ஸ்ட் நம்மளால அன்டூ பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருந்தத அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸ்டாக்ல காமனா நம்ம யூஸ் பண்ற டெர்மினாலஜி என்னன்னா, புஷ் பண்றது. ஸ்டாக் வந்து ஒரு எண்ட்ல தானே நடக்கும். ஸோ புஷ் அப்படிங்கிறப்போ ஒரு எலமெண்ட்ட வந்து நம்ம இந்த ஸ்டாக்குக்குள்ள ஆட் பண்ண போறோங்கிற மாதிரி. ஃப்ரம் த டாப். பாப்ங்கிறது ஆல்ரெடி ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் எலிமெண்ட்ட வந்து பாப் அவுட் பண்றது, வெளிய எடுக்கிறது. தென் பீக்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, டாப்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ, அத நம்மளால வியூ பண்ண முடியும். பாப் அவுட் பண்ணி வெளிய எடுக்கல. ஜஸ்ட் வியூ மட்டும் பண்றோம். அதுக்கப்புறம் இஸ் எம்ப்டின்னு ஒரு செக் மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்றோம்னா, ஸ்டாக்குக்கு வந்து எப்பவுமே ஒரு சைஸ் இருக்கும். அரே மாதிரி தான். ஸோ ஸ்டாக் ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து புஷ் பண்றோம். புது எலிமெண்ட் ஆட் பண்றோம் அப்டின்னா, இந்த மாதிரி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர்ன்ட்டு வரும். என்னோட சைஸ் இவ்ளோ தான். இதுக்கு மேல நீ இன்சர்ட் பண்ற அப்டின்ட்டு. ஆல்சோ அண்டர் ஃப்ளோன்னு இன்னொரு எரர் இருக்கு. எக்செப்ஷன் த்ரோ பண்ணும். ஸ்டாக் வந்து எம்ப்டியா இருக்கிறப்போ, ஒரு எலிமெண்ட் நம்ம பாப் அவுட் பண்ணி எடுக்கணும்னு ட்ரை பண்றப்போ, அண்டர் ஃப்ளோ எக்செப்ஷன் வரும். அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த இஸ் எம்ப்டி மெத்தட். ஸோ ஒரு எலிமெண்ட்ட வந்து நம்ம பாப் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி, இஸ் எம்ப்டி மெத்தட் நம்ம கால் பண்ணுவோம். பாப் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்டாக்ல எலிமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல ஸ்டாக் எம்ப்டியான்னு செக் பண்றதுக்காக இஸ் எம்ப்டி மெத்தட் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு, எம்ப்டியா இல்ல எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பாப் பண்ணா, டாப் எலிமெண்ட் வந்து பாப் அவுட் ஆகும். ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ண எலிமெண்ட் 10 அதுக்கப்புறம் 20 அதுக்கப்புறம் 30. ஸோ டாப் நோட் வந்து 30யா இருக்கு. இப்போ நம்ம பாப் பண்ணா 30ங்கிற எலிமெண்ட் தான் பாப் அவுட் பண்ணி வெளிய எடுக்க முடியும். அண்ட் பீக் அப்படின்னு நம்ம வந்து தேடுனோம்னா, அந்த 30ங்கிறது தானே டாப்ல இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து அவுட்புட்டா வரும். ஒன்லி த டாப் எலிமெண்ட் இஸ் அக்சஸிபிள். நோ ரேண்டம் ஆக்சஸ் இஸ் அலோவ்ட். ஸ்டாக் வந்து நம்ம ஜாவால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அரே டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் லிஸ்ட் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜாவால ஸ்டாக் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் கிளாஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இது வந்து யுட்டிலிட்டி பேக்கேஜ்ல தான் இருக்கு. நம்ம இன்டிஜர் எலிமெண்ட் தான் நம்ம வந்து ஸ்டாக்ல ஆட் பண்ணிட்டு இருக்க போறோம் அப்படின்னா, இங்க இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் கிளாஸ் வச்சுட்டு ஸ்டாக்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்க வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸ்டாக் டாட் புஷ், ஸ்டாக் டாட் பாப் எனிதிங். இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் அந்த ஸ்டாக் கிளாஸோட மெத்தட்ஸ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக் கிளாஸ்க்கு நம்ம ஸ்டாக்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்ல. இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சுட்டு நம்ம புஷ் மெத்தட் கால் பண்றோம். ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் 10 ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் 20 10ங்கிறது ஆட் ஆகும். இப்போ டாப் வந்து 10 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் நெக்ஸ்ட் மெத்தட் ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் 20. ஸோ இப்போ டாப்ல வந்து 20 ஆட் ஆகும். இப்போ டாப் வந்து 10 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. 20 பாயிண்ட் பண்ணும். ஆட்ஸ் எலிமெண்ட் டூ டாப் அண்ட் இன்கிரீசஸ் ஸ்டாக் சைஸ். ஸோ இப்போ ஸ்டாக் சைஸ் வந்து 2 இருக்கும். பாப் ஆப்பரேஷன் வந்து ஸ்டாக்ல இருக்கிற டாப் எலிமெண்ட்ட வந்து பாப் அவுட் பண்ணி குடுக்கும். ஸ்டாக் டாட் பாப் கால் பண்றப்போ இந்த 20 வந்து வரும். பாப் அவுட் ஆயிரும் இந்த ஸ்டாக்ல இருந்து. ஸோ இப்போ 10 தான் இருக்கும். டாப் வந்து 10 தான் பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ இப்போ நான் பாப் அவுட் ஆன எலிமெண்ட் வந்து 20 அப்படின்னு எக்ஸ பிரிண்ட் பண்ணா 20 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எம்ப்டி ஸ்டாக் எக்செப்ஷன் இது த்ரோ பண்ணும். எப்போ ஸ்டாக் எம்ப்டியா இருக்கிறப்போ பாப் பண்ணா எம்ப்டி ஸ்டாக் எக்செப்ஷன் த்ரோ பண்ணும். பீக் ஆப்பரேஷன் என்னன்னா, லைக்வைஸ் இந்த ஸ்டாக்ல இருக்கிற டாப் எலிமெண்ட் எதுவோ அத வந்து என்னன்ட்டு நம்மளால வியூ பண்ண முடியும். ஸ்டாக் வந்து எம்ப்டியான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டாக் டாட் இஸ் எம்ப்டின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கோட இப்போ இருக்க சைஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு ஸ்டாக் டாட் சைஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா லைன் பை லைனா ஃபர்ஸ்ட் வந்து புஷ் ஆஃப் 5 வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் புஷ் 10 ஆட் ஆகும். தென் புஷ் 15 ஆட் ஆகும். இப்போ பாப்ன்னு குடுக்குறப்போ 3 எலிமெண்ட் இருக்கு. ஆனா பாப்ங்கிறப்போ அந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் டாப் வந்து இப்போ 15 தான் இருக்கும். அது மட்டும் பாப் அவுட் ஆகும். ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து 5, 10 இருக்கும். 10 தான் டாப் நோடா இருக்கும். அதுக்கப்புறம் புஷ் 20. ஸோ இந்த 20 வந்து இங்க ஆட் ஆகும். டாப் வந்து 20 ஆகும். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டாக்ல எப்படி இருக்கும்னா 5, 10, 20. ஸ்டாக்ல ஒரு எலிமெண்ட்ட புஷ் பண்ண போறோம்னா, ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டாப் ஈக்குவல் டூ சைஸ் மைனஸ் 1. ஃபார்ம்னா ஸ்டாக் பேஸ்ல நம்ம என்ன ப்ரோகிராம்லாம் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்றது. பேரந்தசிஸ் வந்து ஈவனா இருக்கான்னு செக் பண்றது. தென்
இன்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறது. இனிமே ஸ்டாக் ப்ரோகிராம்ஸ் லைனா பார்க்கலாம். தேங்க் யூ.